அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருக்கோம். இங்கு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம ஆவடி வரையும் டிராவல் பண்ண போறோம். நம்ம எந்த வண்டியில டிராவல் பண்ண போறோம்னா நம்ம லோக்கல் இஎம்இ ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த வண்டி அரக்கோணத்துக்கு சரியா 9:07க்கு வந்து 9:10க்கு புறப்படும். இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 43522. திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன் வரையும் போகக்கூடிய ஒரு இஎம்இ லோக்கல் ட்ரெயின்ல தான் நம்ம ஆவடி வரையும் டிராவல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அரக்கோணத்தை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பர்களே. இந்த டூ வீலர் பார்க் பண்ற இடத்துல தான் பழைய புக்கிங் ஆஃபீஸ் இருந்தது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக புதிய புக்கிங் ஆஃபீஸ் வந்து இந்த பக்கம் ரைட் சைட்ல நம்ம போறோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அரக்கோணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 மாத கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் வெளியில ஸ்டேஷன் வெளியில வந்தது கிடையாது. உள்ளுக்குள்ளேயே அப்படியே போயிடும். நம்ம இப்போ ஸ்டேஷன் வெளியே நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு சரியா பார்த்தீங்கன்னா இரவு 9:10க்கு திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி போகக்கூடிய ஒரு லோக்கல் இஎம்இ ட்ரெயினில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இந்த ரைட் சைடில் இடம் பாருங்க, இதுதான் பழைய புக்கிங் ஆஃபீஸ் போகிற வே. அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி கரெக்டாக 5வது பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு சரியாக 9:10க்கு தான் நம்ம ட்ரெயின். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியா 5வது பிளாட்ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் இஎம்இ ட்ரெயினில் தான் நம்ம வந்து ஆவடி வரையும் டிராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி வந்து திருத்தணியிலிருந்து கரெக்டாக 8:35க்கு சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷன் நோக்கி போகக்கூடிய ஒரு லோக்கல் இஎம்இ ட்ரெயின் தான். நம்ம ட்ரெயின் வந்து 5வது நடைமேடையில் உள்ள வந்துட்டு இருக்கு. கரெக்டாக 9:07க்கு வண்டி வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. இங்கிருந்து 9:10க்கு எடுக்கணும் இதே வண்டி. இந்த வண்டியில தான் நம்ம அரக்கோணத்திலிருந்து நம்ம ஆவடி வரையும் இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நம்மளுடைய வண்டி வந்து கரெக்டா 9:15க்கு தான் இங்க இருந்து புறப்பட்டது. 9:10க்கு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் டிலேல நம்ம வண்டி புறப்பட்டுடுச்சு. நம்ம இந்த லோக்கல் இஎம்ஐல பாத்தீங்கன்னா லக்கேஜ் கோச்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ணோம். லக்கேஜ் கோச் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அதுவும் பர்டிகுலர் ஸ்டேஷன் வரையும் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப காலியா வந்தது. இருந்தாலும் எங்க கூட நாங்க ஒரு 2-3 பேர் வந்ததால நாங்க கொஞ்சம் சேஃபாவா வந்தோம். ஏன்னா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க லக்கேஜ் கோச்ல ஏறணும். தனியா வர நபர்கள் இருந்தால் தயவு செஞ்சு லக்கேஜ் கோச்ல நைட் டைம்ல ஏறாதீங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் அனைத்து ரயில் நிலையங்களும் இந்த ரயில் வந்து நின்று போகும். இப்போ லக்கேஜ் கோச் காட்டுற பாருங்க, ஒரே ஒரு நபர் தான் படுத்துட்டு இருக்காரு, வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நைட் டைம்ல வந்து அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் ரொம்ப ரொம்ப காலியா வரும். நம்ம அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய புது பயணிகளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லக்கேஜ் கோச்சில் நைட் டைம்ல ஏறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் பக்கத்தில் ஏறுங்க, இல்லை கார்டு கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஏறுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு பயணமாக இருக்கும். எங்கள் கூட 2-3 பேர் இருந்ததால் நாங்கள் வந்து லக்கேஜ் கோச்சில் ட்ராவல் பண்ணி வந்தோம். நண்பர்களே, நமக்கு அடுத்து வர ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா புளியாமங்கலம். இந்த புளியாமங்கலம் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ரயில் நிலையம் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணி வரும். நண்பர்களே, இந்த அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய இந்த புறநகர் ரயிலில் வந்து நைட் டைம்ல தயவு செஞ்சு லக்கேஜ் கோச்சில் ஏறாதீங்க. ஏன்னா திருவள்ளூர் கிட்ட வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இந்த கோச்சில் ஏறினாரு. அந்த டைம்ல இந்த கோச்சில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த நபர் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு எல்லாரும் உஷாரா இருந்ததால அவர் புட்லூர்ல இறங்கிட்டாரு. இப்ப நம்ம மோசூர் ரயில் நிலையம் வந்திருக்கோம். இந்த மோசூர் ரயில் நிலையம் அரக்கோணத்திலிருந்து சுமார் 4வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்மளுக்கு அடுத்து வர ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா திருவிழாங்காடு. நம்ம அரக்கோணத்திலிருந்து திருவிழாங்காடு 10வது கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயின் வந்து அனைத்து ரயில் நிலையங்களும் நின்று செல்லும். அதாவது திருத்தணியிலிருந்து இந்த வண்டி சென்னை சென்ட்ரல் நோக்கி போகுது. நம்ம அரக்கோணத்தில் ஏறி இருக்கோம். அரக்கோணத்திலிருந்து உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் வரையும் அனைத்து ரயில் நிலையங்களுமே இந்த ரயில் நின்று செல்லும். இப்போ லக்கேஜ் கோச் காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு காலியா இருக்கு. நண்பர்களே, நமக்கு வரக்கூடிய அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா மணவூர். இந்த மணவூர் அரக்கோணத்திலிருந்து சுமார் 14வது கிலோமீட்டர்ல தான் இந்த மணவூர் ரயில் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நண்பர்களே, நம்ம வந்த லக்கேஜ் கோச் பாருங்க, ரொம்ப ரொம்ப காலியா இருந்தது. அரக்கோணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் தான் ஏறினாங்க. நாங்க ஒரு 3 பேர் டிராவல் பண்ணோம்.
கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் இந்த கோச்சில் இருந்தாங்க. திருவிழாங்காட்டிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இறங்கிட்டாங்க. அந்த பக்கம் ஒரே ஒரு நபர் மட்டும் தான் படுத்துட்டு இருக்காரு. மற்றபடி நாங்கள் 3 பேர் தான் இந்த கோச்சில் இருந்தோம். ரொம்ப ரொம்ப நைட் டைமில் காலியாக வரும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கிறதால படுத்துட்டு வருவாங்க. ஆனால் இரவு நேரத்தில் இது போல் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயமே கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து அந்த கார்டு கம்பார்ட்மெண்ட்டாண்ட இருக்கிற அந்த கோச்சிலையும் அதே போல ஃப்ரண்ட்ல டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்லயும் நீங்க டிராவல் பண்ணலாம். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ல எப்பவுமே கூட்டங்கள் இருக்கும். இந்த லக்கேஜ் எல்லாம் நைட் டைம்ல டிராவல் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். புதுசா வர நபர்கள் தயவு செஞ்சு இந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல நைட்ல வராதிங்க. நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா செஞ்சி பணம்பாக்கம். இந்த செஞ்சி பணம்பாக்கம் அரக்கோணத்துல இருந்து சுமார் 18வது கிலோமீட்டர்ல தான் இந்த செஞ்சி பணம்பாக்கம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர் கேபிடி. நம்ம கடம்பத்தூர் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துல இருந்து 21வது கிலோமீட்டர்ல தான் நம்ம கடம்பத்தூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து தினசரி இரவு 8:35க்கு திருத்தணி ரயிலிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷனுக்கு இரவு 11:10க்கு சென்றடையும். இந்த ரயில் திருத்தணி அரக்கோணம் இடையிலான அனைத்து ரயில் நிலையங்களும் இந்த ரயில் நின்று செல்லும். நண்பர்களே, இந்த ரயில் சென்னை திருத்தணியிலிருந்து சென்ட்ரல் வரையும் மொத்தம் 29 ரயில் நிலையங்களை இந்த ரயில் நின்று செல்லும். நம்ம வந்து இந்த ரயில்ல வந்து அரக்கோணத்திலிருந்து நம்ம ஆவடி வரை தான் டிராவல் பண்ண போறோம். நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஏகாட்டூர். இந்த ஏகாட்டூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 23வது கிலோமீட்டர்ல தான் இந்த ஏகாட்டூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே பாருங்க, நம்ம லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து அரக்கோணத்திலிருந்து ஏறணும் ஆவடி வரையும் போறதுக்கு. லக்கேஜ் கோச் வந்து எவ்வளவு காலியா வருது பாருங்க. நீங்க கூட்டமா வந்தால் மட்டும் இந்த லக்கேஜ் கோச்சில் ஏறுங்க. மற்றபடி நார்மல் கோச்சில் தனியா பயணம் பண்ற மாதிரி இருந்தா நீங்க நார்மல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுங்க. இந்த லக்கேஜ் கோச் வந்து நைட்ல பயணம் பண்ணாதீங்க. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து அரக்கோணத்திலிருந்து சுமார் 26வது கிலோமீட்டர்ல தான் இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் 10க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாங்க. கடைசியா வண்டி புறப்படும் போது ஒரு நபர் ரன்னிங்ல ஓடி வந்து ஏறி எல்லாருமே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்கவும் அவர் வந்து புட்லூர் ரயில் நிலையத்துல இறங்கிட்டாரு. கொஞ்சம் ஏமாத்துறதுனா யாருன்னா செல்லு அதே போல அவங்களுடைய செயின் எதனா பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த புட்லூர் ரயில் நிலையம் நம்ம அரக்கோணத்து ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர்ல தான் இந்த புட்லூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நீங்க இரவு நேரத்துல அரக்கோணத்திலிருந்து சுமார் 9 மணிக்கு மேல நீங்க வந்து சென்னை சென்ட்ரலுக்கு பயணம் பண்ற பயணிகளா இருந்தா தயவு செஞ்சு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாதீங்க. மற்ற வேற எதனா கம்பார்ட்மெண்ட்ல ஏறுங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு பயணம் கிடையாது. நமக்கு அடுத்து வர ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா செபாப்பேட் ரோடு. இந்த செபாப்பேட் ரோடு வந்து அரக்கோணத்திலிருந்து சுமார் 32வது கிலோமீட்டர்ல தான் இந்த செபாப்பேட் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்மளுடைய வண்டிக்கு அடுத்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு. இந்த வேப்பம்பட்டு அரக்கோணத்திலிருந்து சுமார் 36வது கிலோமீட்டர்ல தான் இந்த வேப்பம்பட்டு ரயில் நிலையம் இருக்கு. நமக்கு அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் நம்ம இந்த ட்ரெயினில் வந்து லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அரக்கோணத்திலிருந்து ஆவடி வரையும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆவடிக்கு கரெக்டாக இந்த வண்டி வந்து 10:15 போய் சேரும்.
நண்பர்களே, நம்ம வண்டியோட அடுத்த நிறுத்தம் திருநின்றவூர். இந்த திருநின்றவூர் வந்து அரக்கோணத்திலிருந்து சுமார் 39 கிலோமீட்டர்ல தான் இந்த திருநின்றவூர் ரயில் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நெமிலிச்சேரி. இந்த நெமிலிச்சேரி அரக்கோணத்திலிருந்து சுமார் 41 கிலோமீட்டர் தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் தான் நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம். இந்த பட்டாபிராம் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர்ல தான் இந்த பட்டாபிராம் ரயில் நிலையம் இருக்கு. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் இந்து கல்லூரி. இந்த இந்து கல்லூரி அரக்கோணத்திலிருந்து சுமார் 44 கிலோமீட்டர்ல இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட ஆவடிக்கு கிட்ட வந்துட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 3வது நடைமேடைக்கு தான் நம்ம வண்டி போகுது. ஏன்னா 2வது நடைமேடையில் தான் போனோம். 2வது நடைமேடையில் வந்து சென்னையிலிருந்து ஆவடி வரையும் வந்து ஆவடிக்கு ஷெட்டுக்கு போகிற வண்டி 2வது நடைமேடையில் நிற்கிறதால 3வது நடைமேடைக்கு நம்ம வண்டி போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஆவடிக்கு வந்து கிலோமீட்டர் அரக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் கடந்து வரணும். கிட்டத்தட்ட 17 ரயில் நிலையங்கள் வந்து இந்த ரயில் நின்று வரும். இந்த ரயில் பார்த்தீங்கன்னா இரவு 11:10க்கு சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷனில் போய் சென்றடையும். நம்ம வந்து ஆவடியில் இறங்க போகிறோம். கரெக்டாக ஆவடியில் வந்து இந்த வண்டி வந்து 10:15க்கு வரணும். ஒரு 6 நிமிஷம் டிலே வண்டி. கரெக்டாக 10:22க்கு ஆவடி ரயில் நிலையத்தை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நீங்கள் அரக்கோணத்திலிருந்து இரவு நேரம் டிராவல் பண்ணுற பயணிகளாக இருந்தால் தயவு செஞ்சு லக்கேஜ் கோச்சில் ஏற வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சேஃப் இல்லாத ஒரு விஷயம். அதனால இரவு நேரம் வர பயணிகள் வந்து சென்டராக இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுங்க. பின்னாடி கார்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுங்க. அப்படி இல்லைனா டிரைவர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களே.